யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஊர்கோழி காய்ச்ச போகிறோம். வாங்கோ பார்ப்போம். ஊர்கோழி கழுவி வெட்டி வச்சிருக்கிறோம். 2ஆம் 3ஆம் பால், முதலாம் பால், கருவா, அன்னாசிப்பூ, கராம்பு, இது இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய், உப்பு, தனி இந்த யாழ் சமையல் தூள், வெங்காயம், கருவேப்பில்லை, இது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கணக்கு இருந்தால் சின்ன வெங்காயமே போடுங்கோ. இறைச்சி கறிகளுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாம். சின்ன வெங்காயம், பெரிய பச்சை மிளகாய், மிளகு. ஊர்கோழிக்கு கட்டாயம் மிளகு போடணும் அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு. மிளகு, நல்லெண்ணெய், எண்ணெய் நீங்கள் பாவிக்கிற எண்ணெய். இது ஒரு 50 கிராம் இஞ்சி வேறும், உள்ளி ஒரு 100 கிராம் வேறும் போட்டு இடிப்போம். அளவாக போடுவோம். பச்சை மிளகாய் 4 போட்டிருக்குது. மிளகு கட்டாயம் வேணுமேலண்டா ஊர்கோழி கண்டதுகளை மேயும் விஷ பூச்சிகளையும் சாப்பிடும். அந்த விஷங்களை முறிக்கிறதுக்கு எங்களுக்கு மிளகு தான் வேணும். மிளகு கொஞ்சம் கூட போட்டு இடிப்போம். மிளகை முதல் இடிச்சிட்டு இவ்வளோத்தையும் மிச்சம் வைப்போம். இந்த மிளகை நாங்கள் இடிச்சிட்டோம். ஏற்கனவே நாங்கள் கிரைண்டரில் இடித்த மிளகு தூள்கள் இருக்குது. ஆனால் இது புதுசாக போட்டிங்கன்னா தான் நல்லா. இப்போ இதை நாங்கள் இப்படியே இதை 1 கிலோ போட போகிறோம். போடுங்கோ. அதுக்கு அந்த விஷ பூச்சிகளெல்லாம் சாப்பிட்ருக்கோம் ஊர்கோழி. அந்த விஷங்களை முறிக்கிறதுக்கு எங்களுக்கு மிளகு தான் வேணும். இனி இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய் அடிக்க போகிறோம். இது நாங்கள் இதை இடித்து இஞ்சி உள்ளியெல்லாம் பூசி அரை மணித்தியாலத்துக்கு இதை ஊற வைப்போம். இப்படியே ஊற வைக்க போகிறோம். பிரட்டி இதை இப்படியே இடிப்போம். கொஞ்சம் நறுவலாக இடித்தா காணும். இதை இடித்தாச்சு. வாங்க இதை இறக்குவோம். இதில் ஒரு கரண்டி நாங்கள் தாளிக்கிறதுக்கு வைப்போம். வெங்காயங்களோட தாளிப்போம். இதை மற்றதை இறைச்சிக்கெல்லாம் போடுவோம். இது நாங்கள் பிரட்டி அரை மணித்தியாலம் ஊற விடுவோம். நல்லா பிரட்டுங்க. எல்லா இறைச்சிலையும் படுத்தக்கணுமா நல்லா பிரட்டி இப்படி அரை மணித்தியாலத்துக்கு மூடி வையுங்கோ. மணித்தியாலம் ஊறட்டும். இப்படியே அரை மணித்தியாலத்துக்கு நாங்கள் ஊற வைப்போம். இதை மூடி ஒரு பக்கத்தில் வைப்போம். இதை வைப்போம். நாங்கள் அது ஊற வச்சு கிட்டத்தட்ட 25 நிமிஷம் ஆச்சுது. நாங்கள் இனி தாளிக்க நேரம் சரி வரும். இப்போ நாங்கள் எண்ணெயை விட போகிறோம். நாங்கள் பாவிக்கிற நல்லெண்ணெயை விடுறோம். இப்போ இந்த அன்னாசி பூவை போட போகிறோம். 4 கராம்பு போடுறோம். கருவாவையும் போடுவோம். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட போகிறோம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுறோம். வாங்க கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இது பெருஞ்சீரகம் நல்ல வாசம் பெறைக்கிற தெரியும் உங்களுக்கு. பொரிஞ்சிட்டு தான் எல்லாம் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறோம். பச்சை மிளகாய், கருவேப்பில்லை எல்லாத்தையும் ஒன்றா போடுறோம். இதை நாங்கள் கொஞ்சம் நேரம் வதக்குவோம். நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கி நல்ல ஒரு மெல்லிய பொன் கலருக்கு வரட்டும். வாங்க. இப்போ நல்ல வாசம் மணக்குது. உங்களுக்கு தெரியும். நீங்கள் செய்து கொண்டு கேட்கணும். உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் இதுக்குள்ள நாங்கள் முதல்ல எடுத்து வச்ச அந்த இஞ்சியும், உள்ளி, பச்சை மிளகாய் கலவையை இடிச்சு போட போகிறோம். இதை போடுங்கோ. நாங்கள் இது இருக்குல்ல மிளகும் சேர்த்து தான் இறைச்சியில் பிரட்டினாங்க. இப்போ மிளகு இல்லாமல் இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய் போட்ட கலவை. இது நாங்கள் சட்டியில் வெளியில் சமைக்க தான். ஊர்கோழி சட்டியில் விறகடுப்பை சமைக்க வலிக்கிட்டாங்க. மழை இப்போ 3 நாளாக தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் மழை.
இது நல்லா மணக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் போகட்டும். இப்படியே சமைச்சு பாருங்க, நல்ல வாசம் வேணும் உங்களுக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்டவா நாங்கள் போட்டு கிளறிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ நல்ல வாசமாக இருக்குது. இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கப்பட்டுட்டுது. 5 நிமிஷமாக வதங்கி கொண்டு இருக்கிறேன். இனி நாங்கள் இதுக்குள்ள இந்த கறியை ஊற வச்ச கறி இதை நாங்கள் இனி இப்போ 5 நிமிஷத்துக்கு மேலே இது இந்த அரை மணி நேரத்துக்கு மேலே இது ஊறிக்கொண்டே இருந்திருக்குது. இனி நாங்கள் இதை போட போகிறோம். இது மண்சட்டியில் காய்ச்சிருந்தால் நல்ல ருசியாக இருந்திருக்கும். ஊர்கோழி இது அந்த ப்ராய்லர் மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு கொஞ்சம் சதையல் இருக்குது. ப்ராய்லர் கோழி மாதிரி இல்லை. இது ஒரு கோழி. நல்லா பிரட்டி போட்டு மூடி விடுவோம். இது ப்ராய்லர் மாதிரி தண்ணி விடாது, பெருசாக தண்ணி விடாது. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் நாங்கள் மூடித்தான் விடணும். அந்த வெங்காயம் வதக்கின வாசங்கள் எல்லாம் இதோட சேர எவ்வளோ நேரம் நாங்கள் கிளறோம்னு கூட சரியான நேரம் சொல்கிறோம். எவ்வளோ நேரத்துக்கு பிறகு பால் விடுறது மூடி விடுங்க. எல்லா இடமும் தாளித்தது அவ்வளோத்தையுமே மேலே எடுத்துட்டோம். வெளியே மூடி விடுவோம். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. நான் இப்படியே பிரட்டி போட்டு விட்டேன். நன்றாங்க தண்ணி ஒன்றும் இப்படி இல்லை. அடியில் பார்ப்போம். ஊர்கோழி என்றபடியாக பாருங்கோ அடியில் இவ்வளோ தண்ணி தான் விட்டுருக்கு. இப்போ ப்ராய்லர்னு சொன்னால் கோழி இறைச்சிக்கு மேலால் வந்து நிற்கும். தான் தண்ணி நிற்கிது, அடியில் நிற்கிது. ப்ராய்லர்னு சொன்னால் எங்களுக்கு இறைச்சிக்கு மேலால் நிற்கும். நாங்கள் பால் தூள் எல்லாம் போட்டு மூடி விடுவோம். இது 15 நிமிஷமாக இந்த இஞ்சி பூண்டு கலவியல் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தோடையும் வந்து ஊறி அவிஞ்சிட்டு எல்லா ருசியும் அந்த இறைச்சியில் ஊறி இருக்கும். இப்போ இனி நாங்கள் பாலை விடுவோம். இதில் 2 பால் விடுறேன். இது தண்ணி குழம்பு இல்லை, ஓரளவு பிரட்டல். காணும் இந்த பால். மற்ற குழம்புகளுக்கு நாங்கள் இதால் 3 கரண்டி போடுவோம். எங்களுக்கு சாதாரணமாக வீட்டில் இன்றைக்கு 3 கரண்டி காணாது. இந்த ஊர்கோழிக்கு கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் தான் சாப்பிடலாம். 3 இன்னொரு கரண்டி போடுறேன். 4வது கரண்டி போட்டிருக்குது. யாழ்ப்பாண யாழ்ப்பாண மிளகாத்தூள் நல்லா காரசாரமாக இருக்கும். நாங்கள் யாழ் சமையல் தூள்னு சொல்கிறது. நாங்கள் வீட்டில் திரிச்ச யாழ்ப்பாணத்து தூள். நாங்கள் ஏற்கனவே யாழ் சமையலில் இந்த தூள் போட்டிருக்க வழியை தான் நான் யாழ் சமையல் தூள்னு சொல்கிறேன். நாங்கள் இந்த தூள் போட்டிருக்கிறோம். நீங்கள் திரிக்கிறேன்டா இதே மாதிரி திரிச்சு எடுத்தீங்கண்டா நல்ல உரைப்பாக வரும். இப்படியே நல்லா பிரட்டியாச்சு. உப்பு போட போகிறோம். உப்பு கையால் போட்டோம்னா எங்களுக்கு சரியான அளவு வரும். உப்பு உழம்பு போட்டோம்னா காணும். போட்டுட்டு மூடி விட போகிறோம். இந்த இறைச்சி நல்லா ஆவியட்டும். நல்லா பிரட்டியாச்சு. மூட போகிறோம். மூடி விடுங்க. இப்படியே மூடி விடுங்கோ. நல்லா கொதித்து வத்தேக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன்னு விளாண்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். இப்போ 15 நிமிஷமாக நாங்கள் சுரக்கவே இல்லை. இதுக்காலேயே பார்த்து கொதிச்சு கொண்டிருக்கவே விட்டுட்டு போயிட்டோம். இது ஊர்கோழி என்ற வழி தான். ப்ராய்லர்ண்டா கெஞ்சி ஆவிஞ்சிடும். இனி நாங்கள் ஒரு எடுத்து பிரட்டி விட்டுட்டு ஊர்கோழி கொஞ்சம் அவிய நேரம் செல்லும். இறைச்சியல் நல்லா கொதிக்குது. இதை நாங்கள் முதல் பாலை விடுவோம்.
மேலால் கொஞ்சம் முதல் பாலை விட்டுட்டு கணக்க தேவையில் இருக்குது இவ்வளோ பாலம் தான் விட போகிறேன். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு மெல்லிய நெருப்புக்கு மாற்றுவேன். மாற்றிக்கலாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 10 நிமிஷமாக நாங்கள் முதல் பால் விட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம். இப்போ திறப்போம். நாங்கள் நல்லா ஒரு கப்பி தட்டிட்டு சரி மெல்லிய நெருப்பில் இந்த விழா குழம்பும் இது கொஞ்சம் இறக்க பத்தும் நல்லா தடிப்பாக இருக்குது பாருங்க. குழம்பு நல்லா தடிப்பாக இருக்கும். சரி நாங்கள் இதை மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு நிப்பாட்ட போகிறோம். அது நிப்பாட்ட முறை இதில் இந்த கருவாவை எண்ணி போடுங்க இத்தனியாண்டு. ஏன்னா இப்போ இந்த எடுத்து விடணும். 3 கருவா துண்டு போடுறேன். இப்படியே மெல்லிய நெருப்புக்கு மாற்றிட்டு 5 நிமிஷத்தில் இதுலேயே இப்படியே நிப்பாட்டி விட போகிறேன். வாங்கோ மெல்லிய நெருப்பில் விட்ட நாங்கள் வேறுங்கோ வெள்ளிய நெருப்பில் இப்படியே நாங்கள் நிப்பாட்டி விட போகிறோம். இதை இப்படியே நிப்பாட்டி போட்டு திறக்காதீங்கோ, ஆறுபட்டும் திறக்காதீங்கோ. இப்படியே இறக்கி வைப்போம். இதெல்லாம் ஆறிட்டுது. அப்படியே இன்னும் கொஞ்சம் நாங்கள் வைக்க இன்னும் கொஞ்சம் இந்த இது கட்டியாக வரும் கறி. நான் அப்போதான் உங்களுக்கு தேசிக்காய் புளி சொல்லி இல்லை. தேசிப்புளி விடுங்கோ, கட்டாயம் விடணும். தேசிப்புளி ருசியாக இருக்கும். இனி நாங்கள் மேலால் இதுகளை எடுத்து விடுவோம். குழம்புகளை விடாமல் 3 போட்டு நாங்கள் அந்த 3ஐயும் எடுத்து விட்டோம்னா நல்லா பிள்ளைகள வேக்கில் வேறு தட்டுப்படாமல். இன்னொன்று அது நாங்கள் சாப்பாடு எடுக்கல வேறும் எடுப்போம். அப்போ நாங்கள் தேசி புளியை விடுவோம். ஆக கிடக்க விட்டிங்கண்டா உழைப்பை வெட்டி விட்டுரும். பார்த்து விடுங்கோ. புளிப்புண்ட சுவையை பார்த்து நீங்கள் விடுங்கோ. 3ஆவதும் வந்துட்டு எடுத்துருவோம். இதையும் எடுத்துருவோம். நல்ல ஒரு பிரட்டல் கறி உங்களுக்கு பிரியாணி அதுக்கு நல்லா இருக்கும். இந்த கறி இடியப்பம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். நீங்கள் இடியப்பமோ புட்டோ எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இந்த தடிப்பு நல்ல தடிப்பாக வந்திருக்குது குழம்பு. இதே மாதிரி செய்தீங்கன்னா நீங்கள் இப்படியே வரும்.